நினைக்கிறேன். சரி விடு, நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அது என்னமோ உண்மைதான். சமத்து புள்ள சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான். நான் ஒண்ணும் சமத்து புள்ள கிடையாது. வேணும் தாண்டா அப்படி கூப்பிடுறேன் சோடா புட்டி. ஆ! உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஓகரூன். கிறுக்கு கூமுட்ட. உன் விஷ வாய்வை என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்ட பல்லெல்லாம் பேத்துருவேன். டேய் புட்டி கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? அப்படின்னா அந்த காஜி கிழவி வெளியே வர மாட்டாளே? என்ன நீ உண்மையாவ சொல்ற? அடா ஆமாண்டா, நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி அது வரைக்கும் என் வீட்ல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும்.諦めるバルやからあんたらなんかじゃたばらってもかなわんクワバラクワバラクワバラ何も止まらん速さくたばらんたまらん下がらん押し通すわがままそこだけには邪魔だ俺はもう一人のあなたサラちゃんカヤちゃんワンサカ読みの国ワンダラごき途中になんだが4時44分待ったら4尺4分4分様がカメラジャパンから呼ぶ声がしたんならもう一人お疲れ様や入れた入れた入れた入れた入れた必死で吐いてた先で霧は晴れた猫と僕がうまく噛み合ったら痛みが重なったら心から頭みなぎってゆくなんだか背中に今花が咲いたならば暗闇からおさらば飛び立ってゆく体心から頭懐かしい暖かさ足元に今花が咲いたならば暗闇からおさらば飛び立ってゆく体何度だって生きるお前や君の中またのラや耳の中胸の奥についてるメロディーリズムにஎன் பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிட்டத்தட்ட கொன்னுட்டாங்க. என்ன இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? ஓடா. டேய் சோடா புட்டி நீ ஓகே தானே? ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. உயிரோட தான் இருக்கியா? சரி போலவா. திரும்பவும் பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. சோடா புட்டி இப்ப நீ உள்ளவா. இப்ப எப்படி இருக்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தெரியல. அங்கங்க அரிக்குது அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கு அந்த கேள்வி மாதிரியே அரிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம உன் மண்டை பார்க்க செம காமெடியா இருக்கு. கெக்க வெக்கன சிரிச்சது போதும். சாவு பைத்த காட்டிட்டு இப்ப பல்லிடிச்சிட்டு இருக்கியா? பாட்டி. அட இவங்க எங்க போனாங்க? சரி நீ உள்ள வா. ஓ நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. நான் என் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். கதவை மூடு. ஓ சரி சரி மாத்திக்கோ. ட்ரெஸ் மாத்திரப்ப கெட்டியா பாக்குறேன். நல்லா முட்டிக்கிட்டு சாவு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ இவனை வச்சுக்கிட்ட முடியல.
ம். ம். இந்தா புடி, இத போட்டுக்கோ. இது என் ட்ரெஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. சோ உன் எலி குஞ்சு அந்த கிழவிக்கிட்டயா இருக்கு? ஆ? என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ பாத்துட்டாளே பாத்துட்டாளே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ம். சரி விடு. எங்க கொஞ்சம் அதை காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சிட்டாலாம். ம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் உன் அடையாளத்தை கொத்தா இருக்கா புடிங்கிட்டாங்க. இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நான் காட்ட மாட்டேன். சரிதான் போ, ஓவரா சீனை போடுற. சரி சரி விட்டு தொலை. என்னோட ஆண்மைய பறிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது உன் பிரச்சனை. ஆனா நீதானே அந்த இடத்துக்கு என்ன போக சொல்லி சேலஞ்ச் பண்ண. எது? இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ அந்த ஒக்கல்ட்ட பத்தி பேசினதுனாலதான். உனக்கு பட்டாதான் புரியும்னு சேலஞ்ச் பண்ண. நீ சும்மா என்னையே சொல்லாத. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அதான் உன்னை பார்த்ததும் நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா உன்ன மாதிரி பொண்ணுங்க என்கிட்ட பேச கூட தயங்குவாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நீ என்ன கேட்காமலேயே உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட வரவங்கள நீ துரத்தி விடுற. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒக்கல்ட்ட பத்தி பேச பரவாயில்ல, ஆனா ரொம்ப பேசாத. என்னடா தம்பி, ஏதாவது பேசு, சொல்லு. பைத்தியம். என்னது? போன போதுன்னு விட்டா உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நீ மட்டும் வாய்க்கு வந்து அந்த கண்டபடி உளர்ற. என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே விளையாடுறியா? அதோ வாய மூடு. ஆ. ஒருவேளை உன்னுடைய பாட்டி திரும்ப வந்துட்டாங்களோ? கொஞ்சம் அமைதியா இரு. இந்த டோர் பெல்ல நான் கேட்டதே இல்லையே. எனது கேட்டதே இல்லையா? என் வீட்ல 2 டோர் பெல் இருக்குன்னு என் பாட்டி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல ஒண்ணு மனுஷங்களுக்காக, இன்னொன்னு தீய சக்திகளுக்காக. அடச்சே, அந்த தாய் தவிர நான் எடுத்துட்டேனே. சரி, இப்போதைக்கு இதை எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, வெளியில ஏதோ ஒண்ணு நிக்குது. இப்ப நாம என்ன பண்றது? இந்த தாயத்தை திரும்ப வச்சிடலாம். தீய சக்தியா இருந்தா அந்த இடத்துலயே எரிஞ்சு போயிடும். அப்படின்னா இது என்னையும் எரிச்சிரும்ல? ஆமால, வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க இருந்து வெளியே போயிடு. சரி சரி இரு போறேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணு, என்னையும் பொசுக்கிறாத. எங்க அது? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்துச்சு. மிஸ் அயாசே, கொஞ்சம் அங்க பாரு. சுத்தம் நம்ம சோலி முடிஞ்சு. வா, இந்த இடத்தை விட்டு நம்ம உடனே போயிடலாம். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. மிஸ் அயாசே, என்னடா? நீங்க செஞ்ச சத்தியத்தை நீங்களே மீறிட்டீங்க.
போனோனோ ஒரு பேக் கொடுத்துருங்க. யாரா இவனுங்க? எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் இரு. எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கோம். கேக்குறா பாரு கேள்வியா. முதல்ல அந்த ஏலியனை என்ன பண்றது? என்ன? சந்தேகமே இல்ல, அது கண்டிப்பா பிளாட்வுட்ஸ் மான்ஸ்டரா தான் இருக்கணும். முதல்ல அமெரிக்காவுல இருக்கிற பிளாட்வுட்ஸ்ங்கற இடத்துல தான் இத கண்டுபிடிச்சாங்க. ஜப்பான்ல கூட யாமனாஷில இத பாத்துருக்காங்க. இந்த ஏலியன்ஸ் பயங்கரமா ஹைட்டா இருக்குமா? சரி, அப்படின்னா அந்த டோர் பெல் என்னடா சொல்ல வர? அப்படின்னா பேயோ ஏலியன்ஸும் ஒண்ணா? இத பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஃபினாமினாவை பாக்குறவங்களால யுஎஃப்ஓவையும் பார்க்க முடியுமா? அதுக்கு அர்த்தம் பேய்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் நடுவுல காமனான விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இதுங்க நேத்து வந்து ஏலியன்ஸோட ஃப்ரெண்டா இருக்குமோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் ஏதாவது பண்ணலனா இந்த விஷ போக நம்மள கொன்னுடும். நான் அது கூட சண்டை போடணும்னா என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணணும். ஆனா அதால உனக்கு பாதிப்பு ஏற்படும். ஐயோ வலிக்குதே. என்னடா இது? ஐயோ. மிஸ் அயாசே, என்னடா சொல்லி தொலை. நான் எதிர்த்து சண்டை போட போறேன். சாபம் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் ஏலியன்ஸ பார்த்து பயப்பட மாட்டேன்.